அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். சூப்பர் பலன்களை தரும் ஜாதக அமைப்பு அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம். பொதுவாக ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம், நல்ல யோகமான காலகட்டம்னா அதற்குண்டான தசாபுத்திகள் ரொம்ப முக்கியம். அப்போ நடக்கிற காலகட்டம் ஜாதகருக்கு சாதகமாக பாதகமாக, சூப்பரான பலன்களை தருமா, சுமாரான பலன்களை தருமா அப்படின்னு பார்க்குறதுக்கு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக லக்னத்துக்கு பார்ப்பாங்க. நடக்கிற தசாபுத்தி லக்னத்திலிருந்து எத்தனாவது பாவமாக வருகிறது அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் அப்படி பார்க்குறதே சில சமயத்தில் பலன்கள் மாறுவதற்கு காரணமாகிறது. காரணம் என்னன்னா, லக்னாதிபதிக்கு தசாநாதன் அல்லது புத்திநாதன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். லக்னாதிபதிக்கு நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டுமே அந்த ஜாதகருக்கு அந்த காலகட்டத்தில் சூப்பரான பலன்கள் ஏற்படும். அப்போ நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். தசையோ புத்தியோ நடத்தக்கூடிய கிரகம் லக்னத்துக்கு பார்க்குறத காட்டிலும் லக்னாதிபதிக்கு எந்த நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். இப்போ லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்று நல்ல நிலைமையிலிருந்து லக்னாதிபதிக்கு 6, 8, 12 இருந்து தசாபுத்தி நடத்தினா அது ஜாதகருக்கு சிறப்பான பலன்களை தராது. மாறாக லக்னத்துக்கு 6, 8, 12 லக்னாதிபதிக்கு நல்ல ஆதிபத்தியிலிருந்து தசாபுத்தி நடத்தினா அது சிறப்பான பலன்களை தரும். அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம், நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆக எந்த ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்த்தாலுமே தசாபுத்திகள் ஜாதகருக்கு சாதகமாக பாதகமாக என்பதை பார்ப்பதற்கு அந்த தசாநாதன் புத்திநாதன் லக்னத்துக்கு எந்த பாவத்தில் இருக்கிறார் என்று பார்ப்பதை காட்டிலும் லக்னாதிபதிக்கு எந்த இடத்திலிருந்து தனது தசாபுத்தியை நடத்துகிறார் என்று பார்க்க வேண்டும். இதுதான் சிறப்பான பலன்களை தரும் அமைப்பு. இவை எல்லாமே பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. பொது பலன்களை உங்கள் ஜாதக பலனோடு போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். பொதுவான பலனை பொதுவாகவே கேளுங்கள். நன்றி, வணக்கம்.